ஹலோ ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, வெனமோட செகண்ட் பார்ட்டான வெனம் லெட்ஸ் தேர் பி கார்னேஜ். பாப்கார்ன்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்க. வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே 1996 காலகட்டத்தில் கலிஃபோர்னியாவில் ஒரு ரீஃபார்ம் ஸ்கூல் காட்டுறாங்க. ரீஃபார்ம் ஸ்கூல்னா நம்ம லாங்குவேஜில் சொன்னால் சிறுவர் சீர்திருத்த பள்ளி ஜெயில். அந்த ஜெயிலில் கிளீட்டஸ்னு ஒரு பையனும் ஃப்ரான்சிஸ்னு ஒரு பொண்ணும் இருக்காங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கிளீட்டஸ் ஒரு மோதிரம் மாதிரி ஒரு ரிங் பண்ணி அதை ஃப்ரான்சிஸ்க்கு அனுப்புகிறான். அதை வாங்கி கையில் போட்டுக்கிட்ட ஃப்ரான்சிஸ், டாக்டர் என் உடம்புக்குள்ள இருக்க மியூட்டேஷன் நாளுக்கு நாள் அதிகமாகுது, அதனால் நான் ரொம்ப பலசாலியாகிட்டு இருக்கேன், ஏன்னா இந்த ஜெயிலேருந்து என்ன மாதிரி ஆளுங்க இருக்கக்கூடிய ஜெயிலுக்கு மாற்ற சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னை கூட்டு போகிறாங்க சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்து 2 போலீஸ் ஆஃபீஸர் அவளை பிடிச்சி தரன்னு வேற ஒரு ஜெயிலுக்கு மாத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மேல இருந்து பாக்குற கிளீட்டஸ்னால எதுவுமே பண்ண முடியல. கார்ல போயிட்டு இருக்க பிரான்சிஸ் அவளை டிரான்ஸ்ஃபர் பண்ற போலீஸ் ஆஃபீஸர் பேரு முலிகன்னு தெரிஞ்சுக்கிறா. இந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய பவர் என்னன்னா, இவளால அல்ட்ராசோனிக் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். உடனே அவ கத்தி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு ட்ரை பண்றா. அப்போ ஆஃபீஸர் முலிகனுக்கும் அவளுக்கும் ஒரு சண்டை நடக்குது. அதுல அவர்கிட்ட இருக்க கன் எடுத்து பிரான்சிஸோட கண்ணிலே சுட்டுறாரு. அப்படியே அவரும் மயங்கி போயிடுறாரு. அவர் காதும் அடிபட்டுருது. அங்க நடந்த இன்சிடென்ட்ல பிரான்சிஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்லி முலிகன் நம்பிட்டு இருக்காரு. ஆனா பிரான்சிஸ் அதை விட ஹை செக்யூர்டான ஜெயில கண்ணை முழிச்சு கிளீட்டஸ் கொடுத்த மோதத்தை பார்த்துட்டு இருக்காங்க. பல வருஷங்களுக்கு பிறகு பிரான்சிஸ் வளர்ந்து ஒரு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அந்த ஜெயில பிரான்சிஸ்க்கு ரொம்பவே பாதுகாப்போட தான் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ அந்த சாப்பாடோட அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து பார்க்குற பிரான்சிஸ் தன்னோட லவ்வரான கிளீட்டஸ் ஒரு பெரிய சீரியல் கில்லர் ஆயிட்டான், அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்கன்றது தெரிஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க சீரியல் கில்லரா உட்காந்துருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ கிளைமேக்ஸ்ல பார்க்க போற சீரியல் கில்லர். இந்த இடத்துல படத்தோட டைட்டிலை போட்டு வெனம் லெட் தேர் பி கார்னேஜ்னு ஸ்டார்ட் பண்றாங்க. காதல் அடிபட்டு மயங்கி போன போலீஸ் ஆஃபீஸர் இப்போ ஒரு பெரிய டிடெக்டிவ் ஆயிட்டாரு. அவரு ஹீரோவை கூப்பிட்டு அவன் ஒன்னதான் பார்க்கணும்னு சொல்றான். ஏடி, மேபி அவன் பண்ண கொலைகள்ல பாதி உடம்பு எங்களுக்கு கிடைக்கல, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கொடுக்கலாம், அப்படி கொடுத்தானா அதை என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட டீல் பேசுறாரு. அவர் சொல்லிட்டு போகும்போது சடனா ஹீரோ உடம்புல இருந்து வந்த வெனம் அவர் தலையை கடிக்க பாக்குது. ஹீரோ வெனமை பிடிச்சி எடுத்துட்டு லேடிஸ் டாய்லெட்குள்ள போய் வெனமை காம் டவுன் பண்ணிட்டு வெளியில வராரு. அங்கிருந்து சீரியல் கில்லரை மீட் பண்ண போற எடி சீரியல் கில்லர் கிட்ட உனக்கு என்ன வேணும், நீ ஏன் என்னை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் வேற ஒன்றும் இல்லைடி, எல்லாருமே என்னை பற்றி தரக்குறவாக பேசும்போது நீ ஒருத்தவன் மட்டும்தான் நான் ஒரு ப்ராப்பரான அடக்கம் பண்ணுறேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை எனக்கு வாங்கி கொடுத்தேன். அதனால் உனக்காக நான் ஒரு ஆஃபர் வச்சுருக்கேன். நீ நான் சொல்கிற மெசேஜை உன்னோட நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் பிரிண்ட் பண்ணினா நான் உனக்காக என்னோட லைஃப் ஹிஸ்ட்ரியை ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூவை கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொன்னதுமே ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிட்டு அவன் சொல்கிற கவிதையை நோட் பண்ணிக்கிறாரு. அப்போது அந்த கவிதையை நியூஸ் பேப்பரோட ஹெட்லைனில் அவனோட லவ்வரான பிரான்சிஸ் ஜெயிலில் உட்காந்து படித்து ஃபீல் பண்ணுற மாதிரி நமக்கு இங்கே காட்டிக்கிட்டு ஹீரோ சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ ஹீரோவை ஸ்டாப் பண்ணுற வெனம், எடி இங்கே இருக்க எல்லாத்தையுமே நோட் பண்ணு, அவன் செவத்தில் எதை தான் கிறுக்கி வச்சிருக்கானோ எல்லாத்தையும் நோட் பண்ணுன்னு சொல்லுது. ஹீரோ அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே டென்ஷனாக சிகரெட்டை காலில் போட்டு நசுக்கிட்டு ஜெயிலேருந்து வெளில வர ஹீரோ கிட்ட டிடெக்டிவ் அவன் என்ன சொன்னான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ அவன் கவிதை சொல்கிறான் சார், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பைக் எடுத்து கிளம்பி போயிட்டே இருக்காரு. வீட்டுக்கு போன ஹீரோ கிட்ட வெனம் அங்கே பார்த்த எல்லா விஷயத்தையுமே வரைஞ்சு காட்டுது. ஹீரோக்கு அது ஒன்றுமே புரியல. மறுபடியும் வரைஞ்சு காட்டுது, அப்பயும் ஹீரோக்கு புரியல. மறுபடியும் வரைஞ்சு காட்டுது, அப்பயும் ஹீரோக்கு புரியல. அடப்போடா முட்டா பயலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொண்டு வந்து உட்கார வச்சு சிஸ்டத்தில் பொறுமையாக வரைஞ்சி காட்டி ப்ரௌஸ் பண்ணி எடுத்து கொடுக்குது. அது வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பீச். ஸோ அந்த பீச் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த சீரியல் கில்லர் அவன் கொன்ன டெட் பாடிஸ் எல்லாத்தையும் புதைச்சி வச்சிருக்கான்ற விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. இதை உடனே நியூஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுற ஹீரோ ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆயிடுறாரு. எல்லா நியூஸ் பக்கத்துலையும் எல்லா சேனல்லையுமே ஹீரோ பேர் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. பல வருஷமாக யாராலையும் சால்வ் பண்ண முடியாத கேஸை ஹீரோ அசால்ட்டாக சால்வ் பண்ணிட்டாரு. ஹீரோ அவனை போய் மீட் பண்ண ஒரே இன்டர்வியூவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுட்டு வந்துட்டாருன்னு சொல்லி ஹீரோவை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பரில் பார்த்த டிடெக்டிவ் முலிகன் கோவத்தில் அந்த நியூஸ் பேப்பரே கசக்கி குப்பை தொட்டியில் போடுறாரு. இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்ட கிளீட்டஸோட லவர் பிரான்சிஸ் கத்தி தன்னோட கோவத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கான். அந்த பக்கத்தில் கிளீட்டஸ் தன்னோட கோவத்தை செவுத்துல குத்தி வெளிப்படுத்திட்டு இருக்கான். இந்த நியூஸை எல்லாம் டிவியில் பார்க்குற வேணும். இதுக்கு எடி மட்டும் காரணம் இல்லை, நானும் எடியும் தான் காரணம். ஸோ இதில் எனக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் அடிச்சு உடைக்குது. எனக்கு பசிக்குது எடி, நம்ம போய் சாப்பிடலாம் வா, ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கும், வெளியில போய் கேஸை சால்வ் பண்ணலாம், கெட்டவங்களை பிடிச்சி நாம சாப்பிடலாம் எடி, வா வா வான்னு ஹீரோவை போட்டு டார்ச்சர் பண்ணுது. ஹீரோ அங்கே இருக்க 2 கோழியை காட்டி இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு வேணும் அவங்க 2 பேரும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள நான் சாப்பிட மாட்டேன், நம்ம வா வெளியில போய் வேற யாரையாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணுது. அதுக்கு ஹீரோ நம்மளை FBI ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் நம்மளை பிடிச்சிட்டு போய் ஏரியா 51 வச்சு உரின்னு உரிச்சிருவாங்க, தயவு செஞ்சு வாயை மூடிட்டு கம்மனிரு,
வெனோமை சமாளித்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு சாக்லேட்டை வாங்கி தரத்துக்காக கூட்டிகிட்டு வராரு. அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் சாக்லேட் இன்னைக்கு வரலன்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வெனோமை கூட்டிகிட்டு போய் ஒரு கோழி பண்ணையில் விட்டு அங்கே இருக்க கோழிகள் எல்லாத்தையும் சாப்பிட சொல்கிறாரு. அங்கே இருக்க கோழியெல்லாம் சாப்பிட்ற வெனோம் வெளில வந்து இது என்னடா அது வாயெல்லாம் ரெக்கையாக இருக்குன்னு சொல்லி துப்பிட்டு அங்கே இருக்க பில்டிங் மேலாம் ஏறி குதிச்சு, இங்கே பாரு இடி நமக்குள்ளே எவ்வளோ பவர் இருக்குது, எவ்வளோ சக்தி இருக்குது, இதெல்லாம் நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும், வா நாம் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுது. அப்போ அவங்க லேடி கிட்ட ஒருத்தவன் பேகை பிடுங்கிட்டு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த லேடி அவனை இழுத்து பிடிச்சி வச்சு சும்மா பஞ்சு நச்சு நச்சு நச்சுன்னு கொடுத்துட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே வெனோம் ஜம்ப் பண்ணி வந்து அந்த லேடியை காப்பாத்துறன்ற பேர்ல அவனை பிடிச்சி சாப்பிட போகுது. அதுக்கு ஹீரோ நோ 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 அவனை நீ சாப்பிடக்கூடாது, அவனை விட்டுரு 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 ப்ளீஸ் கெஞ்சி அவனை விட வச்சுட்டு அங்கிருந்து ஜம்ப் பண்ணி போறாங்க. அப்போ ஹீரோ அந்த பொண்ணுக்கு நம்ம ஹெல்ப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வெனோம் மேபி தேவைப்பட்டிருக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பில்டிங் விட்டு இன்னொரு பில்டிங்கு தாவும் போது சடனா ஆன் கிட்ட இருந்து கால் வருது. அதாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோ ஒரு இடத்துல தொங்கிக்கிட்டு ஹீரோயின்ட்ட பேசுறாரு. ஹீரோயின் சாரி கொஞ்ச நாளைக்கு உன்கிட்ட பேச முடியல, நாளைக்கு நைட் நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஹீரோ ஓ சரி ஓகே கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே 2 பேருமே ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஹக் பண்ணி இந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆன விஷயத்த ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. அப்போ அதை பார்க்குற ஹீரோவும் வெனோமும் ரொம்பவே கோவப்படுறாங்க. அவங்களால அதை எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல. அப்போ ஹீரோ உடம்புல வெனோம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஹீரோவை நீ தான் இனிமேல் பார்த்துக்கணும் வெனோம் அப்படின்னு சொல்லிட்டு வெனோமுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க. ஹீரோ உடனே அங்கேருந்து நான் போயிட்டு வரேன் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வேகமாக பைக் ஓட்டிட்டு போகிற ஹீரோ மழை மற்ற வண்டிகளை இடிக்கிற மாதிரி கிட்ட கிட்ட போயிட்டு இருக்காரு. வெனோம் நீ இப்படி இவ்வளோ வேகமா போகாத நிறுத்து அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு இடத்துல நிறுத்துது. அப்புறம் நான் என்ன பண்றது, என் உடம்புல அடிபட்டா அதை நீ குணப்படுத்திடுற, நான் சரக்கு அடிச்சா அந்த போதையை நீ இறக்கிடுற, என் மனசுல இருக்க வழியை நான் எப்படிதான் போக்கிக்கிறது வேணும் அப்படின்னு சொல்லி வெனோம் கிட்ட கேட்க, வெனோம் விடு மச்சான் நான் தான் உன் கூட இருக்கல, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல நம்ம ஹீரோ எடி ஏஞ்சிருக்கும் போது ஹீரோ எடியை சீரப் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கிச்சனை அலங்கோலப்படுத்துது. சாப்பாடு செய்யறன்ற பேர்ல எல்லாத்தையும் போட்டு அடிச்சு உடைச்சி வீட்டையே நாஸ்தி பண்ணிட்டு இருக்க வெனோம். ஹீரோ அதை பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாம ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ கிட்ட நிறைய லெட்டர்ஸ் எடுத்து வந்து கொடுக்குற வெனோம், இதெல்லாம் உனக்காக வந்தது எடின்னு சொல்லிட்டு அது வேலையை அதை பார்த்துட்டு இருக்கு. அதில் ஒரு லெட்டர் அந்த சீரியல் கில்லர் கிட்ட இருந்து வந்த லெட்டர். அதை பார்க்குற ஹீரோ அதை படித்து பார்க்குறாரு. அவன் பிறக்கும்போது டாக்டர்ஸ் எப்படி அவனை காப்பாற்றுறாங்க, அதுக்கப்புறம் அவன் எப்படி அவங்க பாட்டியை கொலை பண்ணான், அவங்க அம்மாவை கொலை பண்ணான், அவங்க வீட்டில் இந்த பூனைக்குட்டி எப்படி கொலை பண்ணான் எல்லாத்தையுமே அதில் மென்ஷன் பண்ணியிருக்கான். அவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே அவனை எப்படி அப்யூஸ் பண்ணாங்க, அவங்க கிட்டேருந்து அவனை காப்பாற்றின அந்த பொண்ணை பற்றி எல்லாத்தையுமே அந்த லெட்டரில் எழுதி வச்சுருக்கான். கடைசியாக ஹீரோ தான் தன்னோட சாவை பார்க்கறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கான். ஹீரோ அவன் சாகிறதுக்கு காரணம் நான் தான், ஸோ அவனை கடைசியாக நம்ம பார்க்கணும் வேணும் வான்னு சொல்லி வினோமை கூப்பிட்றாரு. வினோம் அவன் சாகிறதுக்கு காரணம் அவன் தான், அதுக்கு நாம் பொறுப்பேற்றுக்க முடியாது, நாம் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லி வெனோம் சொல்லுது. ஆனால் ஹீரோ எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுன்னு சொல்லி வெனோமை ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே அந்த ஜெயிலில் இருக்க எல்லாரையும் பார்க்குற வெனோம் நான் இவங்க எல்லாரையும் கடிச்சு சாப்பிட்டான்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோ இதில் பாதி பேர் நல்லவங்க, ஃபேக்கான கேஸ் போட்டு இவங்களை கொண்டு வந்திருக்காங்க, ஸோ இவங்களை எல்லாத்தையும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போய் சீரியல் கில்லரை பார்க்குற ஹீரோ அவன் பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே நீ ஏதாச்சும் கடைசியாக சொல்ல விரும்புறியா கிளீட்டஸ்ன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் நீயும் நானும் ஒன்று தான், நான் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தனோ அதேமாதிரி நீயும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிற, ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறான். இதை கேட்டதுமே ஹீரோக்குள்ளே இந்த வெனோம் அவசரப்பட்டு வெளில வந்து அவனை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. உடனே அவன் ஹீரோவோட கையை பிடிச்சி கடிச்சிடுறான். அதில் ஹீரோட பிளட்டும் வெனோமோட சாம்பிளும் அவன் கிட்ட இருக்கு. அதை அவன் உடனே சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு ஹீரோவை பார்த்து உனக்குள்ளே ஒன்று இருக்கு ஏடி, அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ அங்கேருந்து வெனோம் கூட சண்டை போட்டுட்டே வேக வேகமாக அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோ வெனோம் கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருந்திருந்தா அவன் கொலை பண்ண சில பேரோட பாடிஸ் இன்னும் கிடைக்கல, அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் நம்ம அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே நீ எல்லாத்தையுமே சொதப்பிட்ட வேணும், நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி வேணும திட்டுறாரு. அதில் உடனே கோவமான வேணும், இப்போ நீ இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க எல்லா வாழ்க்கையும் நான் கொடுத்தது, நான் அந்த கேஸை சால்வ் பண்ணனால தான் உனக்கு இந்த வாழ்க்கையே கிடச்சின்னு சொல்லி ஹீரோவை நோஸ் கட் பண்ணி பேச இங்கே ஹீரோக்கும் வேணும்க்கும் ஈகோ ப்ராப்ளம் வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ ஃபயர் அலாரத்தை ஆன் பண்ணி வேணும தன்னோட உடம்புலேருந்து வெளில தூக்கி எரிஞ்சிடறாரு. அந்த ஃப்ளாட்டை விட்டு வெளில போகிற வேணும் அங்கே இருக்க ஒருத்தன் உடம்புக்குள்ளே போயிட்டு அவர் ஹீரோட வண்டியை தூளாக அடிச்சு நொறுக்கிட்டு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க ஒரு பொண்ணோட உடம்புல ஏறி தப்பிச்சு போகுது. வில்லனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் தர்ற மாதிரி தூக்கெல்லாம் தொங்க விட மாட்டாங்க. இங்கே இவங்களுக்கு பாய்சன் மூலியமாக தான் மரண தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் வில்லன் உடம்புக்கு செலுத்துகிற எல்லா பாய்சனுமே உள்ளே போகாமல் வெளியில் நிற்குது. அப்போது சடனாக வில்லன் உடம்புலேருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒன்று நடக்கிறத பார்த்தா எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே வில்லனோட உடம்புலேருந்து ஒரு ரெட் கலரில் வெனோம் ஒன்று வெளில வருது. அந்த வெனோம் அங்கே இருக்க எல்லாரையுமே போட்டு அடித்து நொறுக்கி எல்லாரையும் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்குது. அங்கே வர போலீஸ்காரங்க எல்லாருமே அதை சுடும்போது அதுக்கு ஒன்றுமே ஆகலை.
அந்த ஜெயில்ல இருக்க கைதிங்க எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிட்டு அந்த வார்டனோட தலைய கடிச்சு சாப்பிட்டுட்டு வெளில ஹாயா சீரியல் கில்லர் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கான். இவன் தான் இந்த படத்தோட வில்லன். ஹீரோ விட்டு வெனம் போனதுனால ஹீரோ இந்த வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு புதுசா ஒரு டிவி வாங்கி செட் பண்ணிட்டு அங்க இருந்த சிக்கன் எல்லாத்தையுமே கொண்டு போய் வேற ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா வந்து டிவி ஆன் பண்ணிட்டு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லடா அப்படின்னு ஆன் பண்றாரு. அப்போ சேனல்ல சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரி சைக்கோ கில்லர் எஸ்கேப் ஆயிட்டான்னு. ஹீரோக்கு பக்குன்னு தூக்கி போடுதுங்க. அப்போ கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. அப்போ ஹீரோ உடனே ஓடி போய் கதவை திறந்து பார்க்குறாரு. அங்கே வந்துருக்காரு டிடெக்டிவ். நீ இன்னும் சாகலையா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, அவன் தப்பிச்சதுமே முதல்ல ஒன்றை தான் கொல்ல வருவான்னு நினச்சேன், வரல போல இருக்கு. அப்போ அவன் வேற எங்கேயோ போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீரோ உடனே லேப்டாப் எடுத்து வச்சுட்டு வினோம் மாதிரி யோசிக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ வில்லனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஹீரோட உடம்புலேருந்து பிரிஞ்ச வினோம் ஒவ்வொரு ஆள் உடம்புலையா மாறி 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 கடைசியாக ஒரு ஹாலோவின் நடக்கக்கூடிய பார்ட்டிக்கு வந்துங்க. அங்கே இருக்க ஒருத்தவங்களோட உடம்புல போய் அங்கே இருக்குங்க கூடயே ஒன்றா மிங்கிளாகி ஜாலியாக பார்ட்டி பண்ணிட்டு இருக்குங்க. ஆனால் என்னதான் ஜாலியாக பார்ட்டி பண்ணாலும் வினோமோட மனசில் எடியை மிஸ் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம ஹீரோ இல்லாமல் வினோம் ரொம்ப கஷ்டப்படுது. அந்த பக்கம் வில்லன் என்ன பண்ணிட்டு இருக்கானா, அங்க இருக்க ஒருத்தவங்களை கொண்டுட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு ரோட்ல போற வழியில அழகா இருக்க ஒரு காரை பார்த்து சூஸ் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா போய்கிட்டு இருக்கான். இப்போ போற வழியில கண்ணாடியில பாக்குற வில்லன் அந்த வினோம் கிட்ட நீ உண்மைதானான்னு கேட்கறான். அதுக்கு அந்த வினோம் அது வினோம் இல்லைங்க, வினோமோட பையன் கார்னேஜ். அதுக்கு அந்த கார்னேஜ் நான் உண்மைதான், நான் உருவாக்கின வினோமை மட்டும் நம்ம கொண்டுட்டோம்னா நமக்கு அழிவே இல்லைன்னு சொல்லுது. அந்த வில்லன் கண்டிப்பா பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு டீல் போட்டுக்கிட்டு அங்க போற வர கார் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு ரொம்ப ஜாலியா அங்கேருந்து போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா தேடி நமக்கு ஸ்டார்டிங்ல காட்டின அந்த பாழடைஞ்ச ஜெயிலுக்கு வந்துடுறாரு. அங்க ஒரு மரத்துல பிரான்சிஸும் கிளீட்டஸும் லவ் பண்ணும்போது செதுக்கி வச்சதை பாக்குறாரு. அதை உடனே மொழிகனுக்கு கால் பண்ணி சொல்றாரு, பிரான்சிஸ் தேடி தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு முடிக்கணும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஃப்ரான்சிஸை நான் தான் என் கையால் சுட்டு கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போது ஃப்ரான்சிஸ் எங்கே இருக்கான்னு சொல்லி நம்ம காட்டுறாங்க. ஃப்ரான்சிஸ் அந்த ஜெயிலில் இருக்கும்போது அங்கே வர வார்டன் உன்னோட லவ்வர் தப்பிச்சிட்டான், ஆனால் ரொம்ப சந்தோஷப்படாத, அவனால் இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வில்லன் இன்டர்நெட் மூலிமா ஹேக் பண்ணி ஃப்ரான்சிஸ் இருக்க இடத்த கண்டுபிடிச்சி உடனே அங்கே வந்து நிற்கிறான். அங்கே இருக்க வார்டனை கொண்டுட்டு வில்லன் ஃப்ரான்சிஸ் கிட்ட கார்னேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அடுத்த நிமிஷமே அங்கே இருக்க எல்லாரையும் ரொம்ப ஈஸியாக கொண்டுட்டு அவங்க அந்த ஜெயிலேருந்து தப்பிச்சிடுறாங்க. வெளியில் வர்றவங்கள சுத்து போடுற போலீஸ் அவங்கள ரவுண்டு கட்டி ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது வில்லன் கார்னேஜாக மாதிரி அங்கே இருக்க போலீஸ் எல்லாரையுமே அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். ஹெலிகாப்டர் ஒன்று வில்லனை ரொம்பவே டேமேஜ் பண்ணுது. இதை பார்த்ததுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஃப்ரான்சிஸ் தான் வாயிலிருந்து அல்ட்ராசோனிக் சவுண்டை ரிலீஸ் பண்ணுறான். இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் கார்னேஜை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. இதனால ரொம்பவே டேமேஜ் ஆன கார்னேஜ் இன்னொரு வாட்டி அவள் வாயை திறந்தானா அவள் கடிச்சு சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்குது. அவங்கள அட்டாக் பண்ண வர ஹெலிகாப்டரை ஈஸியாக அடிச்சு நோக்கிட்டு அங்கேருந்து போய்கிட்டே இருக்காங்க. எடி இல்லாமல் கஷ்டப்படுற வேணும் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க சென்னை வந்து மீட் பண்ணுது. சென் வேணுமை பார்த்து ரொம்பவே பரிதாபப்படுறாங்க. பிரான்சிஸ் தப்பிச்சு போன பில்டிங்க்கு இப்போதான் முலிகன் போய் பார்க்கறாரு. முலிகனுக்கே இப்போதான் தெரிய வருது பிரான்சிஸ் இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னு. உடனே முலிகன் ஹீரோ எடியை தூக்கிட்டு வந்து உள்ள வச்சிடறாரு. வச்சு உனக்கு எப்படி தெரிஞ்சது பிரான்சிஸ் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கான்ற விஷயம் எனக்கே தெரியாது, அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? நீ போகிற இடத்துல பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு எடி, இது எப்படி உன்னை சுற்றி மட்டும் எல்லா பிரச்சனையும் நடக்குது? நீ போகிற இடத்துல மட்டும் ஏலியன் மாதிரி மிருகத்தை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோட கையை கிளீட்டஸ் ஜெயிலில் பிடிச்சி கடிச்ச விஷயம் இப்போ தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. அப்போ உடனே ஹீரோ நான் ஒரு ஃபோன் கால் பண்ணணும்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஃபோன் கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாரு. ஹீரோயினும் அவனோட லவ்வர் டேனும் ரெண்டு பேரும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஜெயிலில் வந்து ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ அங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. வினோம் என்னோட உடம்புல இல்லை, வினோம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, சிக்கனையும் சாக்லேட்டையும் வச்சு மட்டுமே வினோமை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் வினோம் என் கூட சண்டை போட்டுட்டு வெளில போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வினோம் வேணும், வினோம் இருந்தால் தான் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. ஹீரோயின் வினோமை தேடிட்டு மிஸ்டர் சென்னோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மிஸ்டர் சென் கிட்ட ஹீரோயின் வினோம் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த, ஆல்ரெடி எடியோட மனசை உடைச்சிட்ட, இப்போ வினோமோட மனசையும் உடைக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க பேசுகிறத வச்சு ஈஸியாக ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க உடம்புல தான் வினோம் இருக்குன்னு. அப்புறம் வினோமை கூப்பிட்டு நீ தான் ரெண்டு பேரில் ரொம்பவே ஸ்மார்ட்டானவன், நீ ரொம்ப ஆக்ஷனில் பார்க்கும்போது அழகாக இருப்ப, நீ தான் இருக்கிறதே சூப்பர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வினோமை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. சிசன் கிளீட்டஸும் சின்ன வயசில் அவங்க அடைச்சிருந்த ஜெயிலை எரிச்சிட்டு ஜாலியாக அங்கேருந்து நடந்து வராங்க. அப்போது கிளீட்டஸ் உடம்புல இருக்க கார்னேஜ் வெளியில் வந்து அவங்களோட ரெட் வெட்டிங்க்கு ஒரு பிளான் சொல்லுது. ஆளுக்கு ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறது தான் அந்த பிளான். ஃப்ரான்சிஸ் அவனோட ஒரு கண்ணை சுட்ட முல்லிகன் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறான். கிளீட்டஸ் எனக்கு எடி வேணும்னு கேட்குறான். கார்னேஜ் இப்போ வினோம் வேணும்னு கேட்குது. ஜெயிலில் ஹீரோவை பார்க்க ஹீரோயின் வராங்க. அப்போ ஹீரோயினை பார்த்து ஹீரோ என்ன வெனோமை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஹீரோயின் வெனமாக மாறி ஹீரோவை பிடிச்சி தூக்கிட்டு அங்கே இருக்க சிவரை உடச்சிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி தப்பிச்சு போகிறாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி போகிற ஹீரோயின்
ஒரு கட்டத்தில டேனோட கார்ல ஏறுறாங்க. கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி வெனம், "நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டா தான் நான் உன் உடம்புக்கு மாறுவேன் எடின்னு" சொல்லிடுது. ஸோ ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு, தயங்கி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியா மன்னிப்பு கேட்டுறாரு. ஹீரோயின் உடம்புலேருந்து வெனம் ஹீரோ உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அப்போ ஹீரோ, "நீங்க 2 பேரும் இந்த ஊர விட்டு காலி பண்ணி போயிடுங்க. முக்கியமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சவுண்டையும், நெருப்பையும் யூஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோவ தேடிட்டு ஹீரோ வீட்டுக்கு வர பிரான்சிஸ், அங்க ஹீரோ ஹீரோயினுக்காக வாங்கி வச்சிருக்க ரிங்கையும் தூக்கி அவ கையில போட்டுக்கிறா. ஹீரோ இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட ஃபோட்டோவ பார்த்துட்டு அவளோட அட்ரஸையும் எடுத்துட்டு அங்க தேடி போறாங்க. கிளீட்டஸ் கிட்ட முல்லிகன் ரொம்ப ஈஸியாவே மாட்டிக்கிறாரு. ஏன்னா முல்லிகன் கிட்ட இருக்க கண்ணால கிளீட்டஸ ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால கிளீட்டஸ் ஈஸியா முல்லிகன தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு வர பிரான்சிஸ் டேன அடிச்சு போட்டு ஹீரோயின தூக்கிட்டு போயிடுறாங்க. போகும்போது டேன்ட்ட ஒரு இன்விடேஷன குடுத்துட்டு போங்க. இந்த இடத்துக்கு ஹீரோ வந்தா ஹீரோயின விட்டுறதா சொல்லிட்டு போவாங்க. டேன் ஹீரோக்கு கால் பண்ணி அங்க நடந்த விஷயத்தலாம் சொல்லி ஹீரோவ அந்த அட்ரஸ்க்கு சீக்கிரம் வர சொல்லுவாரு. அடுத்த சீனே பிரான்சிஸும் கிளீட்டஸும் ஒரு சர்ச்ல ஃபாதர் முன்னாடி கல்யாணத்துக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஃபாதர், "உங்க கல்யாணத்துல ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருக்கான்னு?" கேட்கும்போது ஹீரோவும் வெனமும், "நான் இருக்கேன்டா" அப்படின்னு உள்ள வந்து நிக்கிறாங்க. இப்போ கார்னேஜா மாறுற வில்லனை பார்த்துட்டு வெனம் டக்குன்னு ஹீரோட உடம்புக்குள்ள போகுது. ஹீரோ, "என்னாச்சு என்னாச்சுன்னு?" கேட்குறாரு. அதுக்கு வெனம், "ஐயையோ, அது சிவப்பா இருக்கு. அது கூடலாம் நம்ம சண்டை போடக்கூடாது. அது ஹைபிரிட். அது கூட சண்டை போட்டா நம்ம தோத்துருவோம். ஆனி போனா போட்டும். உனக்கு நான் வேற ஒரு பொண்ணு வாங்கி தரேன். வா, நாம இங்கேருந்து போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூப்பிடுது. ஹீரோ உடனே வெனம் கிட்ட, "வெனம், அப்படிலாம் சொல்லாத. நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். இங்க இருக்க எல்லாரையும் நீ சாப்பிடலாம். தயவு செஞ்சு வெளில வந்து சண்டை போடுறா, மானத்த வாங்காதடா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோ உடம்புலேருந்து வெளில வர வெனம், "சாகறதுக்கு ரெடியா இரு" அப்படின்னு சொல்லுது. அத பார்த்தோனே ஹீரோ, "சூப்பர், இப்படிதான் இருக்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு வெனம், "நான் நம்பள சொன்னேன். நாம தான் சாகப் போறோம். அவன் நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகுது. இப்போ பிரான்சிஸ் ஹீரோவ அட்டாக் பண்றதுக்காக தன் வாய தொறந்து கத்துறா. அது வெனோமையும் அஃபெக்ட் பண்ணுது. கார்னேஜையும் அஃபெக்ட் பண்ணுது. கார்னேஜ் பிரான்சிஸோட வாயிலே ஒண்ணு வச்சு, "இனிமே வாய தொறந்தா உன்ன போட்டு தள்ளிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா சண்டைக்கு போய் இறங்குது. அந்த இடத்துல வெனம்க்கும் கார்னேஜுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. எடிட்டிங் டீம் இத மறக்காம கொஞ்சமாச்சும் காட்டிருங்க. பிரான்சிஸ் முலிகனை கொலை பண்ண போறா. அப்ப பிரான்சிஸ புடிச்ச கார்னேஜ், "நீ அவன கொலை பண்ணு. நான் வேணான்னு சொல்லல. ஆனா தயவு செஞ்சு உன் வாய தொறந்து கொலை பண்ணாத. அவன எங்கேயாவது தனியா கூட்டு போய் கொலை பண்ணு" அப்படின்னு சொல்லி அவள அனுப்புது. ரொம்பவே எனர்ஜி டவுன் ஆன கார்னேஜ் அங்க இருக்க ஃபாதரோட தலைய கடிச்சு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஏத்திக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது முல்லிகன் எப்படியோ தப்பிச்சு அந்த பில்டிங்கோட மேல போய் போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி பேக்கப்க்கு ஆளுங்கள கூப்பிட ட்ரை பண்றாரு. அப்போ பின்னாடியே வர பிரான்சிஸ் அவரோட முதுகுல குத்தி கீழ தள்ளி, "எனக்கு கண்ணு போன மாரி உனக்கு கண்ணு போணும்னு" சொல்லி அவரோட ஒரு கண்ண புடிச்சு குத்தி விட்டுறா. டாக்டர் டேன் வெனம்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக வில்லன் மேல பெட்ரோல் ஊத்தி நெருப்பு வைக்கிறாரு. அப்ப வில்லன் உடம்புல இருக்க கார்னேஜ் டேன் அட்டாக் பண்ண வருது. தனக்கு ஹெல்ப் பண்ண டேன வெனம் வந்து காப்பாத்துது. இதுக்கு மேல ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. வில்லன் வந்து ஹீரோவோட கால அடிச்சு உடைச்சுட்டு, "நான் ஹீரோயின உன் கண்ணு முன்னாடியே கொல்லப் போறேன். உன்னால முடிஞ்சத பண்ணுன்னு" சொல்லி ஹீரோயின தூக்கிட்டு மேல போறான். அங்க மேல பிரான்சிஸ், "இதெல்லாம் தப்பு கிளீட்டஸ். அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. அவள விட்டுரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "யார்ரி நீ நடுவுல வந்து பேசுறன்னு?" சொல்லி கார்னேஜ் அவளையும் அட்டாக் பண்ணுது. வில்லனால அத தடுக்கவே முடியல. ஏன்னா கார்னேஜ் வில்லனோட கண்ட்ரோலே இல்ல. இதனால ரொம்பவே கோவப்படுறான் வில்லன். இங்க மேல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வெனமும் எடியும் கீழ இருந்து பார்த்துட்டு, "அவங்க 2 பேருமே சிம்பயாட்ஸ் இல்ல. நாம 2 பேரும் சிம்பயாட்ஸ். நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து செயல்படலாம். அவங்க 2 பேரும் ஒண்ணா இல்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வெனமும் சேர்ந்து, "அங்க அநியாயத்த தட்டி கேட்போம்டா" அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஏஞ்சி மேல போய் வில்லன் ஹீரோயின கடிக்க போறதுக்குள்ள கஷ்டப்பட்டு ஜம்ப் பண்ணி ஹீரோயின காப்பாத்துறாங்க. எடிட்டிங் டீம், இந்த ஃபைட் சீக்வென்ஸ மறக்காம கொஞ்சம் காட்டுங்க. ஹீரோயின காப்பாத்தின வெனம கார்னேஜ் தாறுமாறா அட்டாக் பண்ணுது. அப்போதான் இந்த படத்தோட டைட்டிலே சொல்லுது, "லெட் தேர் பி கார்னேஜ்." ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோயின காப்பாத்தின வெனம் கார்னேஜ் கிட்ட நெறைய அடி வாங்கிட்டுருக்கு. ஏன்னா வெனம் ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. வெனமால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். இப்போ கார்னேஜ் வெனம் கிட்ட, "நம்ம 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க தான் உயிரோட இருக்கணும் அப்பா. நீ செத்துரு" அப்படின்னு சொல்லி வெனம கொலை பண்ண வருது. அப்போ பின்னாடி இருக்க பிரான்சிஸ வெனம் கீழ தள்ளி விடுது. அப்போ அவ கீழ விழும்போது ஒரு பெல்ல நோக்கி அவளோட சவுண்ட பாஸ் பண்றா. அந்த சவுண்ட் மூலியமா எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சுடுறாங்க. அந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகி கீழ விழுது. அப்போ வெனம் ரொம்ப அழகா டிராவல் பண்ணி ஹீரோவ காப்பாத்தி, அந்த தனியா பிரிஞ்சிருந்த கார்னேஜ புடிச்சு சாப்ட்டு வில்லனோட தலையும் சாப்பிட்டுடுது. சண்டையில பிரான்சிஸ் மேல பெல்லு விழுந்து பிரான்சிஸும் இறந்து போயிடுறா. போலீஸ் இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளேயே டேனியும் ஹீரோயின் அந்த இடத்துலேருந்து அனுப்பி வச்சுட்டு ஹீரோவும் வேணுமோ அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸராக இருக்க முல்லிகன் மேலே இவங்க எல்லாத்தையும் பார்த்து மான்ஸ்டர்ஸ்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ அவர் கண்ணில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக மாறுறதை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் வேணுமும் ஒரு பீச்சில் உட்காந்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கிறத நமக்கு காட்டிக்கிட்டே இந்த படத்தை இங்கேருந்து முடிக்கிறாங்க. படத்தோட கிளைமேக்ஸில் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்க்கான லீடை கொடுத்து இந்த இடத்துல முடிச்சிருப்பாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டிக்கோங்க. நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நான் உங்கள் நண்பன் சுரேன்.